ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல குவைத்ல நடந்த பதட்டமான சூழ்நிலைக்கு நடுவில் வந்த ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பயணிகள் எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள், உணவுப் பொருட்கள் எப்படி குவைத்துக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற தகவலை முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடந்த சில நாட்களாக குவைத் பகுதியில் விமான சேவைகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வான்வழி கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு காரணங்களால் மாற்று வழிகள் தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நாம் இந்தியாவுக்கு எப்படி திரும்புவோம், குவைத்துக்கு பொருட்கள் எப்படி வரும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கும். இந்த சவாலுக்கு ஒரு ஸ்மார்ட் தீர்வு கொண்டு வந்திருக்கு ஜசீரா ஏர்வேஸ். அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? குவைத் டு நேரடி விமானம் இல்லாமல் பயணிகளை பஸ் மூலம் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு செல்றாங்க. அங்க இருந்து கைசுமா ஏர்போர்ட் இந்த விமான நிலையத்திலிருந்து சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற இந்திய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுது. எதுக்காக இந்த மாதிரி மாற்று வழி கொண்டு வந்திருக்காங்கன்னா, குவைத்தில் நேரடி விமான கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனாலையும் பாதுகாப்பு காரணங்கள் குறித்தும் வான்வழி சவால்கள்னாலையும் தான். அதனாலதான் பஸ் மற்றும் பிளைட் காம்பினேஷன் இந்த முறையை பயன்படுத்துறாங்க. இது ஒரு அவசர கால திட்டம் தான். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, விமானம் காலியாக இந்தியாவுக்கு வரல. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்தியாவில இருந்து குவைத் நோக்கி பழங்கள், காய்கறிகள், அரிசி, இறைச்சி போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்றாங்க. சமீபத்திய அப்டேட் படி சென்னையில இருந்து 4.5 முதல் 5 டன் வரை புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் முதன்முறையாக இந்த வழியில் குவைத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விமானம் மூலம் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து லாரி மூலம் குவைத்துக்கு கொண்டு போறாங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்படுது. இந்த நடவடிக்கை ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, உணவு தட்டுப்பாடு வராமல் தடுக்கிறதுக்காகவும் குவைத் மக்களுக்கு நிம்மதி அளிக்கிறது. இந்தியா மற்றும் குவைத் உறவை பலப்படுத்துகிறது. முக்கியமா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டுல வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும். அதே நேரத்துல அங்குள்ள வாழ்க்கையை நீங்க கரெக்டா தொடரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.